அந்த டைம்ல நான் ஒரு நேர்காணல பார்த்தப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, சீபா ஆதித்தனார் ஐயா பேசினாரு. அந்த திருநெல்வேலியில இந்த இடத்துக்குலாம் நீங்க போகும்போது போகக்கூடாதுன்ட்டு. ஏதோ ஒரு 2 ஊர் சொல்லி அங்க மட்டும் போகாதம்மா. ராதாபுரம் சப்தாலுக்கே போகக்கூடாது. அப்படியே போனாலும் அந்த கோஸ்டல் ஏரியா இருக்குல்ல, கோஸ்டல் ஏரியா அங்கே நிறைய வில்லேஜஸ் இருக்கும், அந்த பக்கம் போகவே கூடாது அப்படின்னு சொன்னார். ஏன்னா அங்க ரொம்ப டேஞ்சர் இருக்கும், அது ரொம்ப டேஞ்சரஸ் ஏரியா அப்படின்னு. ஆனா பாருங்க, அப்ப இருந்த தலைவர்கள் ஒரு அதிகாரிகளை எந்த அளவுக்கு பத்திரமாவும் பார்த்துட்டாங்க. அதுவும் அவரை வந்து எனக்கு சேர்மாதேவி டிரான்ஸ்ஃபர் ஆனதுன்னு தெரிஞ்ச உடனே நான் அப்போ செங்கல்பட்டு சப் கலெக்டராக இருந்தேன். அப்போ மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது, அந்த மினிஸ்டர் உங்களை வந்து பார்க்க சொல்கிறாரு. நான் போனேன். என்னடா எதுக்கு கூப்பிடுவாரு, நம்ம இன்னும் சார்ஜே எடுக்கலையே அப்படின்னுட்டு. அப்போ சொன்னார், நான் உனக்கு இந்த மாவட்டத்தை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா அப்படின்ட்டு அந்த மேப்பை எடுத்து அந்த மேப்பை போட்டு காமிச்சு, இந்த இதுதான் டிஸ்ட்ரிக்ட்டு, இந்த ஏரியாவில் நீ எங்கேனாலும் எப்போனாலும் போகலாம், ஆனால் இந்த ஏரியாவில் வந்து சாயந்தரம் 4 மணிக்கு மேலே நீ இருக்கக்கூடாது. நீங்க முன்ன சொன்ன அந்த கிரவுண்டோட கனெக்ட் ஆனது அப்படின்னு இங்க புரிஞ்சிக்க முடியுது. அதனாலதான் அவங்க அந்த தனிப்பட்ட அக்கறையும், அந்த அக்கறை அது ஒரு அவருக்கே ஒரு பொன் குழந்தை இருந்தா எப்படி ஒரு அக்கறையோட சொல்லியிருப்பாரோ அந்த மாதிரி ஒரு இதோட பண்ணாரு. அவங்கள மாதிரி தலைவர்கள் இருக்கிறப்ப நம்மளும் இன்னும் பப்ளிக் சர்வீஸ் நல்லா பண்ணலாம் இல்லைங்களா? அப்புறம் ஒரு நாள் அப்படியே அவர் மீறி நான் போயிட்டேன். அந்த ஏரியா போயிட்டீங்க? ரொம்ப கோவம். நீங்க போகலீங்கன்னா ஆச்சரியம். அவர் அந்த ஏரியால இன்னும் இருந்தாரு. சரி, மினிஸ்டர் வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் போனேன். திட்டி உடனே அவரோட காலையை ஏற்றி அந்த செக்யூரிட்டியை போட்டு கொண்டு போய் இந்த அம்மா கொண்டு போய் சேர்மாதி சப் கலெக்டர் பங்களால விட்டுட்டு வா அப்படின்ட்டாரு.